நெக்ஸ்ட் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி பகவான் பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு குருநாதர் வணக்கிறேன். ஓம் குரு யோனம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். சனி பகவான் பயிற்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஏற்படுகிறது. வருகின்ற 6/3/2026 முதல் 23/1/2029 வரை இந்த வாக்கியப்படி திருநாளால் ஏற்படப்படும் சனிப்பயிற்சி பலன்கள் தான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். 12 ராசிக்குண்டான பலனை சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்னாலேயே புது பலனை சொல்ல இருக்கிறேன். மீனராசியிலே சனி பகவான் வந்திருக்கிறதுனால் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தங்கம் விலை ஏறி இறங்கும். எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படும். அரசாங்கம் நல்ல செயல் திட்டத்துடன் மக்களுக்கு தேவையானதை செய்வார்கள். பெண்கள் குழந்தைகள் வளர்ச்சி பாதுகாக்கப்படும். அவருடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கும். இதல்லாமல் இந்த கல்வி வளர்ச்சியிலே போட்டி போட்டுக்கொண்டு மற்ற நாடுகளை விட நம்முடைய இளைய சமுதாயம் மாணவர்கள் எல்லோரும் எழுச்சி பெறுவார்கள். புதுவிதமான கண்டுபிடிப்புகள் நிகழும். இயற்கை பேரிடர்கள் ஏற்படும். நிறைய வெள்ளம் மழை காணும். அதிகமாக புயல் ஏற்படும். நிலநடுக்கங்கள் ஏற்படும். தீ விபத்துக்கள் ஏற்படும். எல்லா விதமான போக்குவரத்தின் மேலும் விபத்துகள் அதிகமாக ஏற்பட இருப்பதால் மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகள் உண்டான பலனை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு தான் இந்த சனி பகவான் பயிற்சி பலன் சொல்ல போறேன். உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாரு. 10ல் சனி வந்தா பதவி பாழுன்னு சொல்லுவாங்க. 10ல் குரு வந்தாலும் பதவி பாழுவாங்க. சனி வந்தாலும் பதவி பாழுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? அவர் இப்போ வந்திருக்கிறது குருவோட வீட்டில் இருக்காரு. குருவோட வீட்டை பார்க்குறாரு. அவருடைய பார்வை பலன் இருக்கு இல்லையா? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டா கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லா கவனிச்சிங்க. அது இல்லாமல் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது அதனுடைய பலன்களும் இப்போ தான் சொல்ல தான் போகிறேன். கவனமாக கேட்டுங்க. நீங்கள் தான் முக்கியமாக கவனமாக கேட்கணும். ஏனென்றால் இது வரைக்கும் பிரச்சனை இருந்ததெல்லாம் இப்போ உங்களுக்கு விலகி நன்மை நடக்க போகுது. அதுக்கு தான் சொல்கிறேன். 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டா உங்களுக்கு பார்த்த இந்த வேலையிலே ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அங்கங்கே பிரான்ச் போடுவீங்க. நிறைய பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு இடத்துல கடை போடுவாங்க. டக்கு டக்குன்னு போட்டுக்கினே போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரிலாம் இப்போ நடக்க போகுது. அதை நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். என்னடா இது வரைக்கும் நம்ம அந்த காம்படிஷன் கலந்துக்கிறோம், இந்த போட்டிக்கு போகிறோம், இந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறோம், ஒன்றுமே வெற்றியே வரமாட்டுதே அப்படின்னு தானே நினச்சிருந்தீங்க. இப்போ தான் வரப்போகுது. அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? அது நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? அதனால் இப்போ கவனமாக நல்ல நேரம் வந்திருக்குன்ற போது நீங்கள் அதில் முழுமூச்சாக இறங்கணும். அதுதான் முக்கியம். ஸ்போர்ட்ஸில் வெற்றி பெறுவீங்க, போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறுவீங்க, காம்படிஷனில் வெற்றி பெறுவீங்க, பேச்சு போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அது கைவந்த கலை. திட்டம் போடுவீங்க, அது மாதிரி செயல்படுத்துவீங்க. எல்லாமே நடக்க போகுது. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் அடைந்தே தீர்வீர்கள். வெளியூரில் போனீங்கன்னா ஓரளவுக்கு சம்பாதிப்பீங்க. வெளிநாட்டு போனால் நிறைய சம்பாதிப்பீங்க. அது மாதிரி தான் நடக்க போகுது. அதே மாதிரி தொழில் மூலியமாக இருக்கலாம், வியாபாரம் மூலியமாக இருக்கலாம், உத்தியோகத்தின் மூலியமாக இப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் போய் சேருவீர்கள். கண்டிப்பாக போவீர்கள். வருமானத்தோடு வந்து சேருவீர்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறாருல, அது நான் சொல்லணும் தானே ஆகணும். நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கிடுவீங்க. வண்டி வாகனம் தொழில் பண்ணுறவங்க நல்லா விஸ்தரிப்பு பண்ணுவீங்க. ட்ராவல்ஸில் இப்போ இருக்கிறவங்களாம் நல்லா ஜோராக இருக்க போகிறீங்க. அது இல்லாமல் ஆரோக்கியம் வந்து நல்லா உங்களுக்கு உடம்பு சீராக இருக்க போகுது. எல்லாத்துக்கும் முடியல, நான் வரல இப்படி தானே சொல்லியிருந்தீங்க. அதெல்லாமே இப்போ சரி தூக்கி போட்டுருங்க. நான் வரேன், கண்டிப்பாக நாங்கள் வருவேன், நாங்கள் உங்களுக்கு முன்னாடி நிற்போம் பாருங்கள், இப்படி தான் சொல்ல போகிறீங்க. இதெல்லாமே நடக்க தான் போகுது. நீங்கள் வேணால் நான் பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வாங்கி போடுவீங்க. வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குவீங்க. வீடு கட்ட முடியலன்னு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. ஆனால் வீடு கட்ட முடியலையே, அதுக்குள்ளே இந்த தடை வந்துடுச்சு, அந்த தடை வந்துடுச்சு, அவங்களால இப்படி ஆயிடுச்சு, இவங்களால இப்படி ஆயிடுச்சு, இப்படி யோசனை பண்ணிக்கிட்டு தானே இருந்தீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு கண்ணும் கருத்துமாக, நல்லா அண்டர்லைன் படிங்க, கண்ணும் கருத்துமாக வீட்டை கட்டி முடிப்பீர்கள். அவ்வளோ பெரிய விஷயம் கண்டிப்பாக செய்ய போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்தை பார்க்குறாருல, அப்போது கணவன் மணிக்குள்ள நல்ல கேளுங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு இருந்தவங்களாமே நல்ல ஒத்துமை ஆயிடுவீங்க. இன்னொன்று சொல்லணும், 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறனால நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவனையோ சந்தேகப்படுற மாதிரி இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக தண்டனை கொடுத்துருவார் சனி பகவான். இல்ல வேற தப்பான உறவுக்கு போனீங்கனாலும் கண்டிப்பாக தண்டனை கொடுத்துருவார். நல்லா கேட்டுங்க. சனி பகவான் அதை செஞ்சே தீருவார். நீங்க உங்க கணவன், உங்க மனைவியோட இருக்கணும், ஆசைப்படணும், சேரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சேர்த்து விட்டுருவார். இது மட்டும் இல்ல, அந்த பார்ட்னர் என் கூட இருந்த வரைக்கும் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன். ஏதோ என் போராத நேரம், நான் ஒண்ணு சொல்ல, அவர் ஒண்ணு சொல்ல சண்டையாகி போயிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. புதுசா பார்ட்னர சேர்க்க முடியலையே! அப்படின்னு தானே கவலைப்பட்டிருந்தீங்க. இப்ப பாருங்க, அந்த பார்ட்னரு அவரே வந்து சேருவாரு. உங்களுக்கு நல்ல வருமானத்த பண்ணி குடுப்பாரு. நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. இதெல்லாமே நல்லா கண்டிப்பா நடக்கும். ஏன் நடக்காது? அதனால இந்த மாரி விஷயங்கள்லாம் மிதுன ராசிக்கு நடக்கப் போகுது. உங்க ராசிபதி புதன் தானே! அதனால நெறைய பேருக்கு துணிமணி வாங்கி குடுங்க. தான தர்மம் பண்ணுங்க. அனாதை ஆசிரமம் போங்க. குழந்தைகளுக்கு அப்பாவும், அம்மாவும் விட்ட பெற்றோர்கள் விட்டுட்டு போனவங்க குழந்தைங்க. ஆதரவற்ற குழந்தைகள். அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. வீட்ல பழைய துணிலாம் இருக்கும்ல, நல்லா மூட்டை கட்டுங்க இப்போ. கொண்டு போய் கண்டிப்பா அனாதை ஆசிரமம் போட்டுறணும். மறு பேச்சே கூடாது. இத பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது மட்டும் இல்ல, நீங்க பெருமாள் வழிபாடு வைக்கலாம். பெருமாள் வழிபாடிலே யார் வழிபாடு? ஆஞ்சநேயர் யாரை கும்பிட்டார்? ராமபிரானை கும்பிட்டார் அல்லவா? அந்த ராமபிரானை ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேயர் இதை சேர்ந்த கோவில் இருந்தா, அங்க போய் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா, சனி பகவானுக்கு பிரீத்தி அதானே! ஆஞ்சநேயர் வழிபட்டாலும் சரியாயிடும். விநாயகரை வழிபட்டாலும் சரியாயிடும். நீங்க உங்க பங்குக்கு சனிக்கிழமையில போயிட்டு வாங்க. இதெல்லாம் வேணாம். எனக்கு நான் வீட்டிலேயே இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் வழி இருக்கு. சனிக்கிழமையில கருப்பு திராட்சை இருக்கு பாருங்க. காய்ந்த கருப்பு திராட்சை. அதை நீங்க சனி பகவான் வச்சுட்டு வாங்க. 8 எண்ணிக்கையில வைங்க. திருப்தியா சாப்பிட்டு போவாரு. அது தனியா வைக்கலனா கூட சாப்பாடுல கலந்து வைங்க. இல்லன்னா அது மேல அப்படி போடுங்க. இது நல்லது நடக்கும். சனிக்கிழமையில பண்ணுங்க. மாற்றுத்திறனாளி உதவுங்க. கை, கால் ஊனமா இருக்காங்க இல்லையா? அவங்களும் உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு உதவி பண்றது சாப்பாடு தண்ணி மட்டும் குடுத்துறாதீங்க. துணிமணி வாங்கி குடுங்க. இல்லன்னா தச்ச ட்ரெஸ் கூட வாங்கி குடுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒரு தடவ வாங்கி தர போறீங்க. அதனால எவ்வளோ பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது பார்த்தீங்களா? அதனால கண்டிப்பா நன்மை தான் நடக்கும். மிதுன ராசிக்காரங்க இதனால நான் சொன்னதெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டீங்கல்ல? கண்டிப்பா செய்ய தானே போறீங்க. சூப்பரா ஆயிடுவீங்க. கவலையே படாதீங்க. அதனால சனி பகவான் உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு வந்திருக்கிறது எல்லா வகையிலுமே ஏற்றத்த குடுக்க போறார். நீங்கள் ஒரு முன் உதாரணமாக கண்டிப்பாக திகழப் போறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று நீங்க வாழப் போறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.